நான் ரீசெண்டாக டைமை பற்றி ஒரு கோட் ஒன்று படித்தேன். அந்த கோட் படிக்கும் போது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிது. அதை வந்து ரொம்ப டெப்த்தாக நான் கிட்டத்தட்ட அந்த கோட்டை படித்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் நான் அப்பப்போ அந்த கோட்டை நினச்சி பார்த்தேன், ஆமாம் இல்லை இது கரெக்ட் இல்லை, ஆமாம் இல்லை சூப்பர் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னு அந்த கோட்டை பற்றி நான் நிறைய வந்து அசை போட்டிருக்கேன் பொறுமையாக. எப்பயோ படித்த ஒரு விஷயம், பட் ஆனால் சில விஷயங்கள் நடக்கும்போது ஆமாம் இல்லை அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கோட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை உங்களோட அந்த டிசிப்ளின்கோ இது ஹெல்ப் ஆகுமான்னு பாருங்கள். ஸோ டைம் அப்படிங்கிற ஒன்றை கடவுள் ஏன் படைச்சாரு அப்படின்னா, எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாதுல்ல. லைக் யூ கேன் நாட் ஹாவ் ஆல் தி திங்ஸ் ஹேப்பன் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். ஒரே நேரத்தில் எல்லா நிகழ்வுகளும் நடக்க முடிஞ்சிட்டா என்ன ஆகும்? எதையுமே உங்களால் சுவாரஸ்யமாகவோ இல்லை அழவோ சிரிக்கவோ இல்லை அதை பற்றி வந்து யோசிக்கவோ எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. அதனால டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி சோகமாக இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் நடக்க அப்போ போய் எழுதுவோம். அப்போ எக்ஸாம்ஸ் எழுதுறதுங்கிறது தனி டைம்லைனில் நடந்துதான் ஆகணும், ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒரு தனி டைம் லைனில் நடந்தாகணும், ரிசல்ட் வரதுன்றது ஒரு நாள் வரணும், அது அன்னைக்கு ஒரு சந்தோஷம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அது ஒரு தனி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் டைம்னு ஒன்று இருக்குது. டைம்னே ஒன்று இல்லைன்னா எல்லாமே ஒரே பாயிண்டில் நடந்துருச்சுன்னா ரொம்ப ஓவர்வெல்மிங் எமோஷன்ஸ் வந்துடும், நம்மளால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ அது இவ்வளோ பெருசாலாம் அவங்க எழுதல, ஒரே லைன் தான், டைம் இஸ் தேர் பிகாஸ் எவ்ரிதிங் கேனாட் ஹேப்பன் அட் ஒன்ஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு லைன் வந்து இட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். டைம் டசன்ட் ஹீல் எவ்ரிதிங், பட் தென் டைம் அந்தந்த டைமில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இமோஷன்ஸ், ஒவ்வொரு மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், டிஃப்ரெண்ட் இடங்களுக்கு நம்ம போகிறோம். ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்காது, ஒரு நாள் ரொம்ப மீடியோக்கராக இருக்கும். பட் ஈவன் ஆர்டினரி லைஃப் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத, ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடந்திருக்குன்னா அந்த டெத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு டேவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ரொம்ப 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 நெருக்கமான ஒரு 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 சொந்தத்தை இழக்கும் போது தான், நேற்று ரொம்ப ஆர்டினரியாக எல்லோரும் நிம்மதியாக உட்காந்து சாதாரணமாக மத்தியானம் பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, இன்றைக்கி அது இல்லைன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி தான் டைமுங்கிறது. ஆர்டினரி டைம் கூட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும், எக்ஸ்ட்ராடினரி லாஸ் அனுபவிச்சவங்களுக்கு. எக்ஸ்ட்ராடினரி சந்தோஷங்களும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து டைல்யூட்டாகி ஒவ்வொரு இடத்துல நடந்தால் தானே நம்மளால் ரசிக்க முடியும். அதனால தான் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு கோட் படித்தேன். ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் வித் யூ. ஐ ஹோப் திஸ் சேஞ்சஸ் சம் ஆஃப் யூர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.